தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தேடப்படுற ஒரு கட்சி. திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பிஜேபி ஆகட்டும், பாமக நம்ம கிட்ட வந்துடாதா அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம கட்சி இருக்கு. நம்ம சொல்லல என்ன சார், இங்க கோயம்புத்தூர்ல 10 பேர் தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இப்போ நம்ம எலெக்ஷன் ஒர்க்ல நான் கண்டுகிட்டது, சௌமியா அண்ணி வந்து நின்றுட்டு இருக்கும்போது எலெக்ஷன் ஒர்க்ல நிக்கிறாங்க. அப்ப நாங்க இங்க அப்படிதான் சொன்னோம். இப்போ எலெக்ஷன்ல இங்க பிஜேபி வந்து 2-3 இதுக்கு நம்மளை கூப்பிடலான்னு சொல்லும்போது அவங்க வந்து இங்க நமக்கு பெருசா கட்டமைப்பு இல்ல, இவங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லும் போது நாங்க திருப்பி என்ன அங்க சொன்னோம்னு சொன்னா, அண்ணி நிக்கிற இடத்துல எல்லாம் பிஜேபியில கட்டமைப்பே இல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் நமக்கு இருந்தாலும் அவங்களை அரவணைச்சு வட மாவட்டத்துல வந்து யார் அங்க ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கப்படுற ஒரு சக்தியா இருக்கும். அதே டைம் கோயம்புத்தூர்ல நம்ம வந்து ஏற்கனவே என்னன்னா, கோயம்புத்தூரோட பெல்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, முழுக்க இது வந்து ஒரு ஏடிஎம்கேவோட கோட்டையா 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கேல தான் இருந்தார். அப்போ ஏடிஎம்கேவோட கோட்டை கோயம்புத்தூர். அப்படி இருக்கும்போது ஜெயிச்சே தீரணும். உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், இப்போ ஆகட்டும், கோயம்புத்தூர்ல அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கு உள்ளாட்சியில வந்து அவங்க வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சாங்க. இப்பவும் கோயம்புத்தூர்ல இந்த 10 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற இதுலதான் வந்து டிஎம்கே. இது ஒரு போர்ஷன். அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய வெற்றிங்கிறது எங்க இருக்குன்னா, ஒரு 4 கவுன்சிலர் இருந்தா நம்ம கட்சி வளர ஆரம்பிச்சு, இல்ல ஒரு எம்எல்ஏ இருந்தா நம்ம கட்சி வளர ஆரம்பிச்சு. அப்படிங்கும்போது வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க அரசியலுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு, இப்பதான் அவங்க எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சது தெற்கு தொகுதியில அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெயிச்சாங்க போது ஒரு சைடு பிஜேபி growth ஆகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு விமர்சனம் இல்லாம தான் நான் எல்லா கட்சியும் எல்லா கட்சியிலும் நமக்கு எதிரியா இருக்கிற கட்சியில கூட அறிவாற்றல் நிறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலுமே பிரில்லியன்ட் போவாங்க. 50 பேர் இருக்கோம் சார், அதுல 40 பேர் குரூப்ல அந்த தகவல் வந்தா உடனடியா அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து குற்றப்படுத்த விரும்பல, நானே பர்ஃபெக்ட் இல்லை இந்த விஷயத்துல. நான் சொல்றேன், இந்த விஷயத்துல நானே பர்ஃபெக்ட் இல்லை, அந்த தவறை நான் கூட திருத்திக்கிறேன். நம்ம தப்பு பண்றோமோ அதை திருத்திக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன், அம்மாவோட சந்திராமா வந்து கட்சியில இன்னைக்கு ஒருத்தர் கட்சியிலேயே இல்லை, அவங்க வீட்டுல ஒரு டெத்தா 4 மணி நேரம் வந்து உட்காருவாங்க, வேற யாருக்காச்சும் ஒரு பிரச்சனையா 2 மணி நேரம் வந்து உட்காருவாங்க. நம்ம கட்சி பிரச்சனைக்கும் அந்த அம்மா முடியாத இடத்துல வருவாங்க, எல்லா பிரச்சனைக்கும் வரும். என்ன இங்க நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்ன அம்மாவுக்கு திடீர்னு ஒரு சிவியர் ப்ராப்ளம் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்னா, நம்ம யாருமே அம்மாவுக்கு பார்க்கணும். எனக்கு அது வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா மாறிச்சு. என்னடா இவங்க எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து இவங்களுடைய பிரச்சனைக்கு போல அந்த இன்ட்ரெஸ்ட் போய் அவங்களுடைய வயசுல எதுக்கு இப்ப மீட்டிங்ல உட்காரணும். ஸோ இந்த தவறை இனி நம்ம பண்ண வேண்டாம். யாருக்காச்சும் ஒரு பிரச்சனைன்னா உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ணலாம். 50 பேர்ல 20 பேர்னால வர முடியலன்னு சொன்னாலும் பாக்கி 30 பேர் இருந்தால் போலீஸ் உட்பட எதிர்த்தரப்பு உட்பட அந்த பயம் இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்காங்களா, ஒரு 30-40 பேர் வர்றாங்கன்னா அவங்க பயந்துக்குவாங்க. அது கட்சியில போஸ்டிங்ல இருக்கவங்க வர்றாங்கும் போது உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்ல இருக்கவங்க பேசுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. எல்லாருமே ஒரு சார் எல்லாத்துக்கும் எனக்கு வேலை இருக்குங்கும் போது விட்டு கொடுத்துற மாதிரி விடக்கூடாது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வந்து பொறுப்பாளர் நீங்க சொல்லுங்க, உடனடியாக லெட்டர் வாங்கிருக்கிற ப்ராசஸ் நான் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் நியமன கடிதம் சொல்றேன், நியமன கடிதம் நம்ம கையில கிடைச்சா அந்த பொறுப்புக்கு இன்னொருத்தரை போடுற வரைக்கும் நீங்க தான் அந்த பொறுப்பு. நான் ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங், இப்போ நம்ம தொண்டனா இருக்கோம், மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டேன்னா அடுத்த தடவை மாவட்ட செயலாளர் வாங்குற வரைக்கும் நான் தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ யாருக்கும் பொறுப்பு இல்லை, நீங்கள் என்ன பொறுப்புக்கு வேணாலும் எழுதலாம், நம்ம அது கோஆப்ரேட் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம். கடைசியாக நம்ம சொல்றது பாக்கி இருக்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பேசு ரமேஷ் சார் ஒரே நிமிஷம்.